கண்ணால பார்த்தேல, வண்டியை கொஞ்சம் வேகமா தான் ஓட்டியா. இது போல வண்டி ஓட்டி 20 வருஷம் ஆகுது. உனக்காக தான் இவ்வளவு வேகமா ஓட்டுறேன். இப்ப இவ்வளவு அழுவுறியே, பிள்ளைய அக்கம் பக்கம் யாரு கூடயும் சேர விடாம ஒழுங்கா வளர்க்க வேண்டியது தானே? நான் யாருக்கும் எந்த பாவமும் துரோகமும் பண்ணல. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? மணி ஆயிடுச்சு நீ தானம்மா? ஆமா. சரியான நேரத்துக்கு ஆயிடுச்சு வந்தால மணி போச்சுக்கிட்டான். அங்க பார் மணி எப்படி நடந்து வரான். ஹாய் மணி, வாடா, நல்லா ஆயிட்டியா? வீட்டுக்கு போவோமா? ஏமா என்ன இவ்வளோ மெதுவாக வேலை பார்க்குற? ஐயா நாங்கள் என்ன மிஷினா? மனுஷங்க தானே ஐயா. முடிஞ்சதை நீங்கள் செய்கிறோம், மீதி வேலையை நாளைக்கு வந்து செய்ய போகிறோம். நாளைக்குன்ற வேலையே வேணாம், நீ முதல்ல ஐயா, கிளம்பு. புள்ள குட்டி பேசாத, நீ சரியில்லையா? முதல்ல கொஞ்சம் கிளம்பு. கண்ணை காட்டுங்க நாளைக்குனாலே நான் நம்ப மாட்டேன், அது நடக்காத காரியம். வணக்கம் ஜாமி. நீ பாதி நேரத்தை வணக்கம் போட்டே ஓட்டிடுவே, வேலையை பார். டாய் மணி, ஓடாத, சொன்னா கேளு, நில்லு. இப்பதான் உடம்பு நல்லா இருக்கு. மணி, டாய் மணி, எங்க போன நீ? இப்படி அலைய விடுறானே. ச்சே, யாரு? நாளையெல்லாம் நலம்தானே, நம்பு நம்பு மனமே. நம்பி நடந்தால் எதற்காக தடுமாற்றம்? நேற்று காயம் இருந்தாலும் தூக்கி வீசு மனமே. பாரமின்றி நடந்தால் தான் முன்னேற்றம். காட்டில் எங்கோ தனியாய் பூக்கும் ஒற்றை பூவை பார்க்க யாரும் இல்லை, இருந்தும் பூக்கள் அழுவதில்லை. நாளையெல்லாம் நலம்தானே, நம்பு நம்பு மனமே. நம்பி நடந்தால் எதற்காக தடுமாற்றம்? வாழத்தானே பிறந்தோம் நாம், வாழ்ந்து பார்ப்போமே. சோகம் என்னும் சொல்லை சுட்டுக் கொள்வோம். ஆழம் பார்த்து கால் வைப்போம், அறிவில் குறைவில்லை. தோல்வி என்னும் விதியை மதியால் வெல்வோம். லட்சியங்கள் நெஞ்சோடு அர்ஜுனன் போல் அம்போடு காத்திருந்தால் நினைத்ததெல்லாம் கூடும். நாளையெல்லாம் நலம்தானே, நம்பு நம்பு மனமே. நம்பி நடந்தால் எதற்காக தடுமாற்றம்? நேற்று காயம் இருந்தாலும் தூக்கி வீசு மனமே. பாரமின்றி நடந்தால் தான் முன்னேற்றம். சுட்டாலும் தங்கம் கருதாதே, சோதனைகள் வந்தால் இருக்கும் நெஞ்சம். மேலிருந்தே விழுந்தாலும் அருவி அசராதே, துள்ளி எழுந்து ஆராய் மாறி கொஞ்சம். அருந்து அருந்து விழுந்தாலும் சிலந்தி நெய்வது நிறுத்தாது, வேறு சிந்தி பெற்றால் வெற்றி தங்கும். நாளையெல்லாம் நலம்தானே, நம்பு நம்பு மனமே. நம்பி நடந்தால் எதற்காக தடுமாற்றம்? நேற்று காயம் இருந்தாலும் தூக்கி வீசு மனமே. பாரமின்றி நடந்தால் தான் முன்னேற்றம். காட்டில் எங்கோ தனியாய் பூக்கும் ஒற்றை பூவை பார்க்க யாரும் இல்லை, இருந்தும் பூக்கள் அழுவதில்லை. la 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 la
எங்க போனோம்? விழுப்புரமா? ஆ ஏறு சொல்லு. எவ்வளோண்ணே? ஆமா பணம் கேட்ட பணத்தை கொடுத்துட்ற மாதிரி. ஏறுப்பா போலாம். குராச்சாமி பாத்துரா. விழுப்புரத்துக்கு எவ்வளோ? கிளீனர் பையன் சொல்லாம கொள்ளாம நின்ட்டான். அதான் தொடங்கி நீ வரியே, அப்புறம் என்ன, அது போதும். என்ன பாக்குற? பயப்படாத, 15 வருஷமா ஓட்டுற. இப்படிதான். இப்படி வந்து மாட்டிக்கிட்டானே. இதை வேற ஒண்டியா கல்ட்டி மாட்டி மாட்டேனா இது பண்றானோ இல்லையோ. நம்ம கிட்ட உருவமா இருந்தா சரிதான். கொசு வேற ஒரு வண்டி காணும். வருதுபா, வண்டி வருதுபா. ஐயோ அடவா நித்திரு ஹெல்ப் தம்பி. ஹலோ அண்ணே 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 லிஃப்ட் அண்ணே. ஹலோ ஹலோ. டேய் 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 டயர் மாத்துறேன்டா, லிஃப்ட் இல்லடா. டேய் 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 நிறுத்துடா. போறவள ஒரு டயர் நீ ரோட்ல எப்படி தான் அடிப்ப? போறாம பாரு. சூப்பர்டா ஆண்டவா. ஐயோ ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. பரவாயில்லையே, ஒண்டியா கலக்கிட்ட. எப்படி உனக்கு இந்த வேலை தெரியும்? பரவாயில்லடா, விவரமான ஆளாக தான் இருக்க. எத்தனை வரைக்கும் படிச்சுக்கிற? சொல்ல கேட்குறோம்ல. அரசாங்கம் பண்றது ரொம்ப அநியாயமா இருக்கு. மாசம் மாசம் சம்பளம் வாங்குற அரசாங்க உத்தியோகக்காரனே 10 மணிக்கு தான் வேலைக்கு போறானுங்க. பாவம் சின்ன பையன், அதுவும் 5ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான். அவனை 9 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு வானா எப்படி வருவான்? அப்படியே 9 மணிக்கு வந்தாலும் அதுக்காக மாசம் மாசம் கவர்ல போட்டு சம்பளமா கொடுக்குறானுங்க. என்னடா தழும்பு? வாத்தியார் அடிச்சிட்டாருமா. எதுக்குடா? கணக்கு சரியா போடல, அதனால அடிச்சிட்டாருமா. ஓ 2 2 ஈ 2 4 மூவி 2 6 4 2 8. ராதாகிருஷ்ணன் நிறுத்துங்க. ஆமா, என்ன பாடம் நடத்துறீங்க? சினிமா பாட்டு மாதிரி பாடம் நடத்தினா பசங்க கெட்டு போயிடுவாங்க. ஒழுங்கா பாடம் நடத்துங்க. பாட்டு பாடி பாடம் நடத்தினா பசங்க கெட்டுருவாங்கன்னு யார் சார் சொன்னது? கூத்து நாடகம் சினிமான்னு அந்த காலத்துல இருந்து நம்ம ரத்தத்தோட ஊறி வளர்ந்துருக்கோம் சார். அது மட்டும் இல்ல, சினிமா பாட்டு பாடி பாடம் நடத்தினா பசங்க ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. அவ்வளவு ஏன் சார், நாம ஒவ்வொரு வருஷமும் பள்ளி ஆண்டு விழா நடத்தி சினிமா பாட்டு பாடுறவனுக்கும் சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறவனுக்கும் நீங்களே உங்க கையால பரிசு கொடுத்து பாராட்டி இருக்கீங்க. சினிமா இல்லாம நம்ம இல்ல சார். நீங்க கல்யாணம் ஆன ஒவ்வொருத்திட்டையும் போய் நீங்க போன கோயில் எது, சொந்தக்காரங்க வீடு எதுன்னு கேட்டு பாருங்க. சில பேர் சரியா சொல்லுவாங்க, சில பேர் தெரியாதுமாங்க. ஆனா நீங்க கல்யாணம் ஆன பிறகு போன சினிமா படம் எதுன்னு கேளுங்க, எல்லாரும் சரியா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சினிமா கூட நம்மளும், நம்ம கூட சினிமாவும் வாழ்ந்துட்டு இருக்கு. அத போய் தப்பா பேசாதீங்க சார். இந்த ஸ்கூல்ல யார ஹெட்மாஸ்டர் பேச்சு கேட்டு ஒழுங்கா நடக்கிறீங்க? அவனுக்கு தோன்றத தானிக்கு தீனிங்கிற மாதிரி செய்யறீங்க. என்னவோ செஞ்சு தொலைங்க. இவங்கள மாதிரி என்ன நிறைய பேரு சினிமான்னா கெட்டது, சினிமாக்காரன்னா கெட்டவன், சினிமாக்காரனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டு
வீட்டுக்கு வீடு மூளைக்கு மூளை டிவி பெட்டி வச்சுக்கிட்டு திருட்டு கேசட்ல படம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கடுக்குறாங்க சின்ன பசங்க. நீங்க பாடுங்க சார். டேய் எங்கடா விட்ட? 2 8 ஐ 2 10 ஐ 2 10 6 2 12 7 2 14. யாரம்மா அது? மணி என்னாச்சு? பள்ளிக்கூடத்துக்கு எத்தனை மணிக்கு வர? யார் என் பையன் அடிச்சது? எதுக்கே அடிச்சீங்க? என்னம்மா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஒருமையில பேசுற? எதுக்காக சின்ன பையனை இப்படி அடிக்கிறீங்க? இந்த பள்ளிக்கூடத்துல எந்த வாத்தியாருக்கும் பசங்களை அடிக்கிற பழக்கம் இல்ல. நான் தான் அடிச்சேன். எதுக்கே அடிச்ச? கணக்கு தப்பு தப்பா போட்டான், அடிச்சேன். அடிச்சா சரியா போட்டுருவானா? திருப்பி திருப்பி சொல்லி தரணும்யா. நான் ஒரு கணக்கு கேட்கறேன், நீ சொல்றியா? ஏம்மா என்னம்மா பேசுறீங்க? சார் இருங்க, நான் பாத்துக்கிறேன். கேளுமா. 1040 1040 கூட்டினா 2080. அத்தோட 15 கூட்டினா 2095. அத்தோட 4 கூட்டினா 2099. அத்தோட 1 கூட்டினா 3000. பாத்தியா? இப்ப கணக்கு நீ தப்பா போட்டுட்ட. 2099ஓட 1 கூட்டினா 2100. 3000 எப்படி வரும்? இப்ப நான் ஒன்னு அடிக்கட்டுமா? இந்த டிசி இனிமே உன் பையன் எந்த பள்ளிக்கூடத்துலயும் சேர முடியாது. பரவாயில்ல, நீ என்ன மாதிரி தான் 5ஆம் கிளாஸ். என்ன வேலை பாக்குற? கேக்குறல, என்ன வேலை சொல்ல? பூராசாமி வரல, வயல உழல, எங்க பொழப்பு அவ்வளோதானா? ஏய் கண்டிப்பா வருவான்டி. நேற்று திருவிழா, அதனால வரல. இன்னைக்கு வருவான், உழுவான். நேற்று எங்களுக்கு தான் திருவிழா, நாங்கள் திருவிழாக்கா போனோம். வேலைக்கு வந்து ஏமாந்து போல. அவன் வயசு என்ன, உன் வயசு என்ன? நீ வயசு பொண்ணா இருக்கும்போது ஒவ்வொரு வருஷம் திருவிழாவுக்கு நீ யாரு கூட போனேன்னு எனக்கு தெரியும். அந்த கதைலாம் வேணாம். அவன் வருவானா வரமாட்டானா அதை மட்டும் சொல்லு. கண்டிப்பா வருவான். ஒரு வேளை அப்படியே வந்தாலும் 1 ஏக்கர் எப்போ விடுறது? நாங்கள் எப்போ விளைய ஆரம்பிக்கிறது? அவனை பத்தி உனக்கு தெரியாது. சின்ன வயசுல இருந்து வண்டி ஓட்டுறான். கண்டிப்பா வருவான். 1 ஏக்கரை 10 நிமிஷத்துல உழுவான். 10 நிமிஷத்துல விடலன்னா எவ்வளவு பந்தயம்? 10 ரூபா பந்தயம். பந்தய காசு 10 ரூபாய எப்ப தர போற? என்கிட்ட காசு இல்லை. அப்ப இந்த கடனை எப்படி அடைக்க போற? அந்த கடனை இப்படி தான் அடைக்க போறேன். தம்பிடா, நீ என்ன மாதிரி டிரைவர் தான் நினைச்சேன்டா. நீ டயரை கழட்டி மாட்டும் போதே நான் நினைச்சேன் நம்மள மாதிரி டிரைவர்னு. என்ன விஷயமா விழுப்புரம் போற சொல்ல? என்னடா நீ இவ்வளவு நேரம் 3ஆவது மனுஷன் மாதிரி பேசியிருந்த, இப்ப அண்ணன் மாதிரி கேக்குறல்ல, எதுக்கு விழுப்புரம் போற சொல்றா ப்ளீஸ். கெஞ்ச விடாதா. பூராச்சாமி இருக்கானா? ஏண்டா நீ வேற இடத்துல வேலை செய்யற, அவன் வேற இடத்துல வேலை செய்யறான். அவனை எதுக்கு இப்ப வந்து தேடுற? படிக்கிற காலத்துல தான் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஊரை சுத்துனீங்க.
திரும்ப ஏன்டா அவனை வந்து கூப்பிடுற? என்னது சரியா படிக்கலையா? சரியா படிக்கல உன் பையனை வேணா சொல்லு. என்ன சொல்லாத. நான் 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு கொரியர்ல வேலை பார்க்குறேன். இங்க வர்றா, உங்க அம்மா தேவையில்லாதெல்லாம் பேசுறா. அது கிடக்குது விட்றா. ஏது புறா, இவ்வளோ கேவலமா பேசுற. இனிமே உங்க வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்க. வேணாம் போடா. டேய் டேய், என்ன விட்டு நீ கடை தனியா போற? டேய், உங்க அம்மா என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துதுடா. சரி போனா போது, உனக்கு இன்னைக்கு வேலை இல்ல, நீ தனியா இருப்பேன்னு சொல்லி உன்னை என் கூட கூட்டி போனா என் நல்ல மனசை புரிஞ்சுக்காம காலங்காத்தாலே இப்படி அசிங்கமா பேசினா நான் போற இடத்துல அப்புறம் வேலை ஆகுறது. அதை பத்தி பேசாதடா, நீ என் முகத்தை பாருடா. இல்ல, எனக்கு மனசு ஆறல. இதை பெருசுப்படுத்தாத விட்றா. 900 தான் இருந்தாலும் நீ என் ஃப்ரெண்டு. 900 தான் இருந்தாலும் ஃப்ரெண்டா? அப்படின்னா என்ன? போன வருஷம் நீ என்கிட்ட வாங்கினல்ல கடன் 100 ரூபா, அதை எப்போ திருப்பி தெரியும் அப்போதான் 1000 தான் இருந்தாலும் நீ எனக்கு ஃப்ரெண்டு. அட பாவி, அதுக்கு உங்க அம்மாவே பரவாயில்லடா. ஏண்டா இன்னும் அந்த 100 ரூபாய் ஞாபகம் வச்சிருக்க? இடுப்புல குடம் இருக்கு, சரி. மண்டைக்குள்ள ஏதாவது இருக்கா? குறுக்குல எப்படி நின்னா எப்படி போறது? அந்த மாதிரி பொம்பள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. இறங்கடா. நல்லா நிக்கிற, அப்படியே நில்லு. அவளுக்காக நம்ம ஏன்டா திரும்பணும்? என்ன பண்ண போற? என்ன உக்காடுறா. என்னடா? நம்ம போலாம். நீ பாட்டுக்கு போறா? இவனும் போயிட்டான், அவளும் போறா. அப்புறம் நான் எப்படா போறது? போகடி, நான் எங்க ஊர்ல ஓட்டாத வண்டியா? ஐயையோ, சீ. ஏண்டா அறிவு இருக்கா உனக்கு? எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு ஏன் மேல வந்து இடிச்சிட்ட? நான் கேட்க வேண்டியதெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்க. ஏய், என் தாவணியை கொடு. கொடுக்குறேன். கொடு. இந்த ட்ரெஸ் வாங்கும்போது தான் அந்த கண்ணாடி ஃப்ரீயா கொடுத்தாங்க. அடுத்த மாசம் நிச்சயதார்த்தம். அதுக்குள்ள ஒரு நாள் இடிச்சு கீழே விழுந்து அசிங்கம். என்ன சைக்கிளை காணா, சேத்துல உட்காந்துருக்கான்? யாருன்னே தெரிலடா. அவ பாட்டுக்கு வந்து இடிச்சிட்டு ஏன் மேலே தான் தப்புன்றாடா. அப்படியா? ஏண்டா நான் சின்ன வயசுலேருந்து என்னென்ன வண்டி ஓட்டணும்னு உனக்கு தெரியும்லடா. ஆமாம். போயும் ஒரு சைக்கிளால் போய் யார் மேலே இடிப்பனாடா? கவர் போனாலும் பரவாயில்ல, பேக்கை காப்பாற்றிட்டேன். அப்பா, காலுக்கு வந்தது செருப்போட போச்சு. என் வயிற்றுல கூளை வாத்திட்டடா சாமி. சரி, என்னால் உன் வேலை கிட வேணாம். நான் கிளம்புறேன். சரிடா, நீ போய் உன் வேலையை பாரு. இந்தா உன் பேக்கு. அட பாவி, இப்போதானே உன சாமின்னு சொன்னேன், அதுக்குள்ள சகதியில் தூக்கி போட்டு போயிட்டடா என் பேக்கு. இது 3ஆம் போர் பொண்ணு. முத்தாரத்துக்கெல்லாம் முத்து. பொண்ணு சூப்பராக இருக்கும். வேணாயா? சரி, இந்த பொண்ணை பார்க்குறியா? இது 7ஆம் போர் பொண்ணு. இரவானமெல்லாம் பொண்ணு. இதுவும் வேணாயா? பேசாத இந்த பொண்ணை பேசி முடிச்சிரே.
இந்த பொண்ணு படிச்ச பொண்ணு பையனுக்கு செட் ஆகாது. என்னையா பெரிய படிச்ச பொண்ணு? என் பையன் 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன் தெரியும்ல? உன் பையன் 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கான், இந்த ஊருக்கே தெரியும். இதோ பாரு, என் பையன் 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒவ்வொரு கிளாஸ் 2 வருஷம் படிச்சிருக்கான். சரியா, அது வேணாம், இதையாச்சும் பேசி முடிய. இது பெரிய இடமா? என்னையா பெரிய இடம்? நானும் தான் பெரிய ஆளு. எங்க வீட்லயும் டிவி இருக்கு, மிக்ஸி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, ஃபேன் இருக்கு, தெரியும்ல? ஏயா, உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு. ஏப்பா, நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன், உங்க அம்மா தான் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. பாரு, அது பதமா ஓடிடுச்சு. தம்பி, எதுவும் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிராத, நானே போயிடுறேன். ஹலோ, இங்க என்ன பண்றீங்க? அதான் ஓரமாக நிற்கிறான்ல, அப்புறம் நான் தான் வந்து இடிச்சிட்டேன்னு என்கிட்ட சண்டைக்கு வருவீங்க. உங்களுக்கு வேற அடுத்த மாதம் நிச்சயதார்த்தம். போங்க. உங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டுக்கா? எதுக்கு? அன்னைக்கு வீட்டுக்கு போய் நல்லா யோசிச்சு பார்த்தேன், என் மேலதான் தப்புன்னு தெரிஞ்சிச்சு. நான் தான் எங்கேயோ பார்த்துட்டு வந்து உங்க மேல அடிச்சிட்டேன். அன்னைக்கு குடி பசங்க வந்தாங்கல்ல, அவங்க கூட அக்கா உங்க மேலதான் தப்புன்னு சொன்னாங்க. அதான் உங்கள்கிட்ட சாரி கேட்கலான்னு. நான் அன்னைக்கே சொன்னேன்ல உங்கள் மேலே தான் தப்புன்னு. நீங்கள் வேற இது தெரியாமல் என்னைய அவ்வளோ திட்டிட்டீங்க தெரியுமா? என் மேலே தப்பு இருந்தும் நான் உங்களை அவ்வளோ திட்டியும் நீங்கள் என்ன திருப்பி திட்டவே இல்லை தெரியுமா? அந்த நல்ல மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் மனசு பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னல, அதே மாதிரி என் மனசு பிடிச்சிருந்தா நாளைக்கு காத்தாடி வயல்ல காத்துட்டு இருப்பேன், வந்து சொல்லு. டேய் பூராசாமி, அந்த பொண்ணு யார் தெரியுமாடா? நம்ம கம்பத்தா வீட்டுக்கு வந்து சொந்தக்கார பொண்ணுடா. நான் படிக்காதவன் தான்டா, ஆனா படிச்சு படிச்சு சொன்னேடா, எங்க வீட்டு பொண்ணுங்களோட பழகாதீங்க, எங்க வீட்டு பொண்ணுங்களோட பேசாதீங்க, திரும்ப திரும்ப சொன்னேடா. ஏன்டா எங்க கையாலேயே அடிபட்டு சாகுறீங்க? கம்பத்தா வீட்டு பிள்ளைகளோட பழகிறதுக்கும் கம்பத்தா வீட்டு பிள்ளைகளோட பேசுறதுக்கும் உங்களுக்கு எங்க இருந்துடா தைரியம் வந்துச்சு? சொல்றா. டேய், என் ஜாதிக்காக ஒத்த கையே இருந்தவன்டா, என் ஜாதி பொண்ண நீ காதலிக்கிறியா? இந்த பரதேசி பையில வெட்டி கூறு போட்டு புதைக்கடா. இருந்து காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? நீ ஏன் எனக்காக காத்திருக்கணும்? ஒரு பொண்ணுனா நானே வெக்கத்து விட்டு உன் மனசை பிடிச்சிருக்குன்னு சொல்றேன், ஆனா நீ இன்னும் என் மனசை பிடிச்சிருக்குன்னு சொல்லல. பாத்தியா? அதெல்லாம் பிடிச்சிருக்கு, நீ கிளம்பு.
அப்போ நீ சொல்றது உண்மைன்னா எனக்கு ஒரு முத்தம் கொடு, நான் நம்புறேன். வாயால ஒன்றும் வேண்டாம், கையால கண்ணத்துக்கிளி முத்தம் கொடு, ஒத்துக்கிறேன். ம். 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 நான் சொன்னது உண்மை, அதனால அப்படி செஞ்சேன். நீ சொன்னது உண்மைனா எங்க செய்ய பார்க்கலாம். ம். என்னை தேடி வந்தல, அப்பவே என் மனசு உனக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அடுத்த மாசம் நான் நிச்சயதார்த்தம் சொன்னது உனக்கும் எனக்கும் தான். ஏண்டி என் வீட்டு வாசல்ல குப்பைய கொட்டுன? ஓ வீட்டு வாசலாடி, அரசாங்க ரோடு. அரசாங்க ரோடா இருந்தாலும் அது என் வீட்டு வாசல்டி. அடியே அழிச்சுக்காரி, நீ இப்படி அதிகமா ஆசைப்படுறதுனாலதான் உன் வீட்டுக்காரன் பக்கவாதம் வந்து படுத்த படுக்கையா படுத்து கிடக்காண்டி. வெச்சமுண்ட, என் புருஷன் பக்கவாதம் வந்தாலும் உயிரோட இருக்காண்டி. உன் புள்ள பிறந்தவன உன் புருஷன் பாம்பு கடிச்சு செத்துறாண்டி. அடியே, இனிமே எதனாச்சும் பேசுன, எட்டி விட்டேன்னா 8 ஊடு தாண்டி புட்டு வாங்கின்னு வந்துருவேன். நான் மட்டும் சும்மா இருப்பேனா? நான் எட்டி விட்டேன்னா 16 தினம் தினம் சண்டை போடுற இவளுங்களை எல்லாம் எவன் தடுப்பான்? ஏ பூராச்சாமி, எப்ப பார்த்தாலும் உங்க அம்மா எங்க கூட அக்குத்தா சண்டைக்கு வரடா, என்னன்னு கேளுடா. அக்கம் பக்கம் சண்டைக்கு போகணும் எத்தனை வாட்டி சொல்றேன். தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை நீ ஏத்துட்டு வர. என்னையே திட்டுற நீ. அவ என்ன பண்ணா தெரியுமா? அவங்க என்ன பண்ணட்டும், உன் வேலையை பாரு நீனு. வாடகரி, எப்படா வந்த? ஏண்டா பெரியவங்க மேல கை வைக்கலாமா? ஏண்டா வண்டி நல்லா ஓட்டுறியாமே, எல்லாம் சொல்றாங்க. என் கூட வெளியூருக்கு வேலைக்கு வந்தா கை நிறைய சம்பாதிக்கலாம். வேணாண்ணே. டேய், டிரைவர் தொழிலை பொறுத்தவரை உடம்பு இருக்கிறவங்களே சம்பாதிச்சாதான். பார்த்துக்க. பரவாயில்ல. இந்தா தண்ணி சாப்பிடு. அதான் அன்னைக்கே மனசு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் இன்னைக்கு ஏன் வர சொன்னேன்? அன்னைக்கு மனசை பிடிச்சிருக்குன்னு சொன்னதால தான் இன்னைக்கு வர சொன்னேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? அன்னைக்கு நீ பாட்டுக்கு மனசை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்ட. அது ரெனியூல் பண்ண வேண்டாமா? ரினிவலா? அப்படின்னா? அப்படின்னா அன்னைக்கு கொடுத்தத இன்னைக்கு கொடுக்கணும். அப்படியா? இந்த ரினிவல் பண்ணிக்கோ. ஏய், என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க? காலைல சாப்பிடலையா? அதெல்லாம் கரெக்டா சாப்பிடுவேன். எனக்கு பிடிச்ச நான்வெஜ் ஒரு புடி பிடிச்சிட்டேன். நான்வெஜ்ஜா? அப்படின்னா அதை பத்தி கொஞ்சம் சொல்லு. அட, உனக்கு அது கூட தெரியாதா? ஆடு, மாடு, கோழி, மீன் இதெல்லாம் சாப்பிட்டா நான்வெஜ். அப்படியா? ஆமா, உங்க வீட்ல என்ன? எங்க வீட்லயும் நான்வெஜ் தான். என்ன குழம்பு? புளி குழம்பு. என்ன ரினிவல் பண்ணலையா? அப்ப நான் கிளம்பிட்டா? அது இல்லப்பா, அன்னைக்கு ஏதோ எமோஷ்னல்ல பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு வெக்கமா இருக்கு. நான் கண்ணை மூடிட்டு என் கையை உன் கணத்துக்கிட்ட எடுத்துட்டு வரேன். நீ சரியான சொல்றியா? சொல்றேன். சரியா? இல்ல. இப்போ சரியா? இன்னும் கொஞ்சம் மேல. சரியா? இன்னும் கொஞ்சம்.
இப்போ சரி. உனக்கு நாச்சும் இன்னைக்கு தான் வெக்கமாக இருந்தது. எனக்கு அன்னைக்கே வெக்கமாக இருந்தது. ஒன்று பண்ணு, நானும் உன்ன மாதிரியே கண்ணை மூடிக்கிட்டு கையை தூக்குறேன். நீ சரியான்னு சொல்றியா? சரியா? இல்லை. இப்ப கேக்குறேன்ல, சரியா? இல்ல, நீ பொய் சொல்ற. கை இன்னும் கொஞ்சம் மேலே வரணும். இல்லடா புறாச்சாமி, என்னடா சொல்லிட்டு போறான்? அதுவா, நம்ம பால்கார முனிய ரொம்ப நாளா காயில கடந்தான்ல, அவன் இன்னைக்கு காலையில போயிட்டானா. பைத்தியக்காரா, நல்ல மனுஷன்டா அவன். இதை ஏன்டா சுத்திக்கிட்டே சொல்லிட்டு போறேன்? ஏய், என்ன யோசிச்சுக்கிட்டு நிற்கிற? கண்ணை மூடிக்கிட்டு கையை தூக்கு. சரியா தப்பான்னு சொல்கிறேன். இன்னைக்கு என்னால் முடியாதுப்பா. ஏன்? என்ன இங்கே பார். இன்னைக்கு உன்னால் முத்தம் கொடுக்க முடியாது. நான் தப்பிச்சேன். நிறுத்து. மருதான் நீ கையில் மட்டும்தான் இருக்கு, வாயில் இல்லை. ஏய், என்னப்பா பண்ண போற? எக்கா எக்கா, யார் நீ? அட, நம்ம பூரணி. வாதா வாதா வாதா. ஏன் வெளியே நின்றுட்ட? உள்ள வாத. பேர பசங்களுக்கு அடுத்த வாரம் திருவனந்தபுரத்தில் காது குத்தி வச்சிருக்கேன். அதான் பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்தேன். சரிக்கா, உள்ள வா. இல்லத, இன்னும் 2 தெரு போகணும். ஆமா, உன் பையனுக்கு ஏதாவது முடிஞ்சுதா? எங்கதா, அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது இல்லை. எதுவும் சரியா அமைய மாட்டுது. வெளியூர்ல இருக்கன்னு உன் பையன் கல்யாணத்துக்கு எனக்கு பத்திரிக்கை வைக்காம விட்டுறாத. அது எப்படி உனக்கு வைக்காம விடுவேன்? என்ன, எதிர்த்த வீடு பூட்டி இருக்கு, எங்க போயிட்டா? சனியே, எங்க போவா பாரு, இங்கதான் எங்கேயாவது இருப்பா. சரிதா, நான் அப்படியே கிளம்புறேன். வாக்கா வாக்கா. ஏண்டா பூராச்சாமி, ஏற்கனவே 2 பசங்களுக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை வச்சா, நான் போய் ஆளுக்கு 50 ரூபா வருஷ பணம் வச்சுட்டு வந்தேன். இப்போ பசங்களாம் வெளியூர் போயிட்டானுங்களாம். இப்போ பேரனுக்கு காது குத்துன்னு பத்திரிக்கை வச்சிருக்காளே, ஓன் கல்யாணத்துக்கு இவளை எங்கே தேடி பத்திரிக்கை வச்சு வருஷ பணத்தை வாங்குறது? எல்லாத்துக்கும் கணக்கு பார்த்து தான் வாழ்வியா? ஏஞ்சிப்ப வாண்ட போய் சொன்னேன் பாரு.
எங்கனாச்சும் அறிவு இருக்கா? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சின்ன கம்பியில் கட்டாதான்னு சொல்லிட்டு. நீ எல்லாம் ஒரு ஜென்மனி எதுக்கு தான் உயிரோட இருக்கியோ? போடா. சொன்னதெல்லாம் உண்மையா? கேட்குறேன்ல, சொன்னதெல்லாம் உண்மையா? ஆமா. அப்போ பிடிச்சிருக்குன்னு சொன்னது? ஆமா சொன்னேன். ஸ்கூல் படிக்கும்போது ஒருத்தனை பிடிச்சது, காலேஜ் படிக்கும்போது ஒருத்தன். இந்த ஊர்ல நீ. இன்னைக்கு மும்பைக்கு நான் கிளம்புறேன். அதே மாதிரி இந்த ஊர்லேருந்து எங்கள் ஊருக்கு போக 2 நாள் ஆகும். இந்த 2 நாள் மட்டும் ட்ரெயினில் ஒருத்தனை பிடிக்கும். இதெல்லாம் சின்ன விஷயம். ஹே புரசாமி, இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டியா? இப்படி ஃபீல் ஆவான்னு தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட சொல்லாமே போயிருப்பேன். சரி புரசாமி, டைம் ஆகுது, ஊருக்கு கிளம்பணும். நான் வரேன். தை மாசத்துல போய் பேசி அவ மை பூசிட்டாடா. பொங்கலை புள்ள நானே கூலாக கிளம்புறேன். ஆம்பளை கண்ணை கசக்கிட்டு நிற்கிறான். பெண் என்றாலே பேய் தன்னாலே மனசு இறங்கிடுமே சரியா. ஆண் என்றாலே ஒரு ஜான் கூட எதுவும் இறங்கலையே முறையா. அவ வந்தாலே ஒரு கருந்தேலா, உயிரெடுத்தாலே திருப்பி தருவால. டேய் புராச்சாமி, என்னடா இங்கே உட்காந்துருக்க? டேய் என்னடா இங்கே உட்காந்துருக்காவ? என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அண்ணே, நானும் விழுப்புரத்துக்கு உன் கூட வேலைக்கு வரேண்ணே.
வாடா வாடா வா. எனக்கே கஷ்டமா இருக்கு. இதை அனுபவிச்ச உனக்கு இப்படி இருக்கும். பரவாயில்லடா. டேய் தம்பி, மனசு தளர விடாத. வாழ்க்கையில இன்னும் எவ்வளவோ இருக்கு. பாவம், இந்த வயசுல இப்படி ஒரு கஷ்டம். என்ன சார், கேள்விப்பட்ட அடுத்த வாரம் உங்கள் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தமாமே? ஆமா. சாமி நீதானே, என்ன படிச்ச சாமி, கிராமசாமி நீதானே, என்ன காக்கும் சாமி, தகப்பன் சாமி நீதானே, உனது மகள் தானே, உனது மகன் தானே, சிறுமணிகள் நான் கேட்டேன், விண்மீன்கள் நீ தந்தாய், கருவாகி நான் வளர உறவாக நீயும் வந்தாயே. சாமி நீதானே, சிறுமணிகள் நான் கேட்டேன், விண்மீன்கள் நீ தந்தாய், கருவாகி நான் வளர உறவாக நீயும் வந்தாயே. படபடவென பறந்தாலும் பாவையனை காப்பாய், கடகடவென நடந்தாலும் கலையை என்னை ரசிப்பாய், பேரணியை யார் வந்தாலும் தாரணியை என்னை பார்ப்பாய், ஊரணியை நான் இருக்க பேரணையை என்னை காப்பாய், புல்வேலி கால்கள்
ஏப்பா பாத்தியாப்பா உன் ஓனர் எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்காருன்னு. நீ என்ன வேணாலும் கேளுப்பா, எல்லாம் உனக்கு செய்வார். சொல்லாமல் கொல்லாமல் நின்றாதீங்க வேலையை விட்டு. ஒரு வேளை உனக்கு ஊருக்கு போகணும்னு தோணுச்சுன்னா முன்கூட்டியே ஓனர்கிட்ட சொல்லிடு, அவர் பக்காவாக லீவ் கொடுப்பார். அவர் செல்ஃபோன் கொடுத்தாரே இருக்குதா? பத்திரமா வச்சுக்க. நீ தங்க போகிற ரூமில் ஒரு அறவே கார்டு இருக்கான், அவன்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? டை கலக்கிட்டு இருக்கேன். இது சாதாரண டை இல்ல, காஞ்சி காத்துல பறந்து வாயில மூக்குல பட்டா விஷண்டா, செத்துருவ. ஃபேனை நிறுத்துறா. எங்க இருந்துதான் வந்து நம்ம கூட சேருவானுங்களா? ஹலோ அண்ணா, சொல்லுங்கண்ணா. சரிங்கண்ணா. காலையில டிராவல்ஸ் போய் வண்டி எடுத்துட்டு நம்பர் 6 2வது தெரு பூந்தோட்டம் பாட்டி வீட்டுக்கு சரியா 8 மணிக்கெல்லாம் போயிரு. ம். பூந்தோட்டம் எப்படிங்க போனோம்? அப்படி போனோம். பூந்தோட்டம் எந்த பக்கம்? இது உள்ள. சார் சார், வீட்டில் யாரும் இல்லைங்களா? பூவர் சுக்கப்பம் பெருமாள் கோயில் சவாரி சார். சார் யார்டா நீ? எதுக்காக ஏன் வீட்டுக்குள்ள வந்த? பூவர் சுக்கப்பம் பெருமாள் கோயில் சவாரி கேட்டது நீங்க தானே? அதை வெளியே இருந்து கேட்க வேண்டியதானே? எவ்வளோ நேரம் கதை தட்டினா யாருமே வரல தெரியுமா? சரி, வெளியே போய் நில்லு. ச்சே, அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம். அதுக்குள்ள ஒருத்த மேல இடிச்சு கீழே விழுந்து. ஐயோ, என்ன சொன்னீங்க? அடுத்த வாரம் எனக்கு நிச்சயதார்த்தம். முதல் தடவை பார்க்கும்போது எனக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்லுவேன். அடுத்த தடவை பார்க்கும்போது உன் மனசு பிடிச்சிருக்கு, உனக்கு எனக்கு தான் நிச்சயதார்த்தம்னு சொல்லுவேன். அதை நம்பி நான் கூட பழகுவேன். திடீர்னு ஒரு நாள் வந்து விழுப்புரத்துக்கு மட்டும் தான் நீனு, கடலூருக்கு ஒருத்தன், பண்டுட்டிக்கு ஒருத்தன், குறிஞ்சிப்பாடிக்கு ஒருத்தன் சொல்லிட்டு நீ போயிடுவேன். கடைசியாக நான் பைத்தியம் போல பைய தூக்கிட்டு ஊர் ஊரா சுத்திட்டு இருப்பேன். புத்தி இல்லையா உனக்கு? நான் எதுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னோம்? வெளியே போடா. உன் காரு வேணா, ஒண்ணு வேணாம். போங்க, இனிமே யாரையும் நீ ஏமாற்ற முடியாது.
என்னாச்சுப்பா? உன்னுடைய எல்லா விஷயங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சு போய் நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டாங்கம்மா. இதுல என்ன இருக்குப்பா? வாழ்நாள் ஃபுல்லா உங்களோட சந்தோஷமா இருக்க போறேன். ஏண்டா நான் எதுக்காக நம்ம ஊர் விட்டு இங்கே வந்தேன்னு உனக்கு தெரியும்லடா? இன்னைக்கு சவாரி போன இடத்துல முத நாளே ஒரு பொண்ணு என்ன தெரியுமாடா சொல்லிச்சு? சரி விடுடா, யார் என்ன பேசினாலும் சரி, எப்படி பேசினாலும் சரி, நான் யார்கிட்டையும் ஏமாறுற போல இல்லைடா. எல்லாரும் இப்படி என்கிட்ட பேச காரணம் என்ன தெரியுமா? நான் அழகாக பிறந்தது தப்பு. எனக்கு எது நடந்தாலும் ஏன் தெரியுமா உங்ககிட்ட சொல்கிறேன்? 900 தான் இருந்தாலும் நீ என் ஃப்ரெண்டு. உன் மனசு பிடிச்சிருக்கு நான் சொன்னல, என் மனசு பிடிச்சிருக்கு நீ ஏன் சொல்ல மாட்ற? அப்படியே சிரிச்சிட்டு இருந்தா எப்படி? ஏதாவது பேசு. உன் மனசு பிடிச்சிருக்கு நான் சொன்னல, அதே மாதிரி என் மனசு பிடிச்சிருந்தா நாளைக்கு காத்தாடி வயல்ல காத்துட்டு இருப்பேன், வந்து சொல்லு. ஏய், அறிவில்ல? இப்படி மறைச்சேன்னா எப்படா டிவி பார்க்கறது? எட்டப்படா. ஹலோ ஹலோ. என்ன அழுகுறா? அழுதுட்டு அடிப்பானா? சொன்னதானே தெரியும், அழுதுட்டு இருந்தா எப்படி? எங்க ஆயானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி. எங்க ஆயாவுக்கு 12 பேர பசங்க இருந்தும் எங்க ஆயா என் மேலதான் ரொம்ப பாசமா இருப்பாங்க. சரி. இப்ப எங்க ஆயா செத்து போயிட்டாங்க. அப்படியா? கடைசி ஊருக்கு எங்க ஆயாவை என்னால பார்க்க முடியல. சரி, இப்ப செத்து போனவங்க ஆயா பார்க்கணும், அவ்வளவுதானே? எஸ் பாஸ். சாருக்கு செத்து போனவங்க ஆயா பார்க்கணுமா? ஏற்பாடு பண்ணலாமா? எஸ் பாஸ், கண்டிப்பா ஏற்பாடு பண்ணலாம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ போ. நான் துபாயில் வேலை செய்கிறேன். எங்கள் ஆயா செத்துருச்சு. துபாயிலேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி திருச்சி வந்து திருச்சியிலேருந்து பஸ்ஸை பிடிச்சி விழுப்புரம் வந்து எங்கள் கிராமத்துக்கு போகிறதுக்காக உங்கள் ட்ராவல்ஸில் கார் எடுத்தேன். ஒன்றுமே தெரியாத மாதிரி மாதம் நிற்கிறானே இவன். திருவண்ணநல்லூர் போக வேண்டிய என்ன அரங்கண்டநல்லூர் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டாங்க. திரும்ப திருவண்ணநல்லூர் போகிறதுக்குள்ளார எங்கள் பாட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. லோக்கலில் ரூட்டு தெரியாத இவனெல்லாம் வேலைக்கு வச்சுக்கிட்டு எதுக்கு சார் இப்படி உயிரை வாங்குறீங்க? என்ன ஹரி, உங்ககிட்ட இது வரைக்கும் நான் ஓனமே நடந்திருக்கேனா இல்லை தப்பாக தான் பேசியிருக்கேனா? கோவமாக தான் திட்டிருக்கேனா? என்கிட்டே ஏன் போய் சொல்கிறீங்க? ரூட்டு தெரியலன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு வாரம் லீவும் கொடுத்து சம்பளம் கொடுத்து ரூட்டை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வேலைக்கு ஆகணும் நானே சொல்லியிருப்பேனே. சார் நல்ல பையன் அதான். சரி இருக்கட்டும்பா, அதுக்காக எல்லாம் தெரியும்னு போய் சொல்லுவீங்களா? இனிமேல் இதுவே நடக்கக்கூடாது. 4 நாள் ஊரை சுற்றி பார்த்துட்டு வேலைக்கு வர சொல்லு. கிளம்புங்க. ஏன் அண்ணுங்களா, உங்களை மறக்க முடியாம தான் ஏன் 3 பாட்டிலாக குடிக்கிறேன். என் மூத்த அண்ணன், என் 2வது அண்ணன், இது நானு. டேய் இவரா இவரா, என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? பாசம்டா. இது யார் தெரியுமா?
என் மூத்த அண்ணன் ஆறுமுகம் மலேசியாவில் டிரைவராக இருக்காரு. இது என் ரெண்டாவது அண்ணன் அண்ணாமலை துபாயில் டிரைவராக இருக்காரு. இது நான் கணேசன் விழுப்புரத்தில் டிரைவராக இருக்கேன். இவங்களெல்லாம் விட்டுட்டு எனக்கு குடிக்க மனசு வரலடா. ஏன் தெரியுமா? பாசம்டா பாசம். என் மூத்த அண்ணன் என் ரெண்டாவது அண்ணன் உங்களெல்லாம் விட்டு என்னால் தனியாக குடிக்காமல் இருக்க முடியலண்ணே. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பஸ்ல ரொம்ப நேரமா என்னைய மறைச்சு பாக்குற. நான் பார்க்கும்போது வேற பக்கம் திரும்புற. உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. உன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்தா இப்பவே மாத்திக்கோ. எனக்கு வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தா அது குமார் கூட தான். குமார் எங்க ஸ்கூல்ல 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். அவனை தவிர என் மனசுல வேற யாருக்கும் இடம் இல்லை. என்னைய பஸ்ல பார்க்கறது, ரோட்ல பார்க்கறது எல்லாத்தையும் இன்னையோட விட்டுரு. குட் பை. இந்த சாமி பேர் என்னங்க? பெரிய குஞ்சுசாமி. பெரிய குஞ்சுசாமி, உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயமும் சாமிக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு என்ன நடந்தது, எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கணும் உனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு என்னை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிடுச்சு. அது எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரியாக என்ன மட்டும் தேடி வந்து இப்படி நடக்குது? பெரிய குஞ்சு, நான் சாமியை கூப்பிட்டேன். ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், என் மனசில் இனி எந்த பொண்ணுக்கும் இடம் கிடையாது. ஏன்னா இன்னொரு பொண்ணு திரும்ப என்னை ஏமாற்றிட்டு போகிறத என்னால் தாங்க முடியாது. அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். எங்கே போகணும்? நீ எங்க போற? எங்கே போகணும் சொல்லு, நான் எட்டு போய் விட்றேன். கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ரியல் எஸ்டேட் கொடிக்கிட்டி பிறக்கிற இந்த காலத்தில் இப்படி ஒருத்தனா யூஸ் பண்ணிப்போம். அந்த வீடு தான் நித்யா. ஐயோ, நீ காப்பி கீப்பிலாம் ஒன்றும் குடிக்க வேணாம். வந்து கொஞ்சம் பச்சை தண்ணியாக குடிச்சிட்டு போயா. எனக்கு வேலை இருக்கு. உனக்கு வேலை வெட்டி இருந்தா முன்ன பின்ன தெரியாது, என்ன எப்படியா வந்து ட்ராப் பண்ணுவேன். வாயா வெக்கப்படாம உள்ள வாயா. எல்லாம் நம்பர் தான். வாயா. இதோ இங்க உக்காந்துட்டு இருக்காங்களே, இவங்கள விரிவா சொல்லணும்னா எங்க அப்பாவோட மனைவி, சுருக்கமா சொல்லணும்னா எங்க அம்மா.
இதோ இங்கே உக்காந்துட்டு இருக்காங்களே உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணுன்னா என் அக்கா. இதுவாக சொல்லணும்னா நாங்கள் முன்னாடி உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் குடியிருந்தோம். நீ எப்படி எனக்கு ஃப்ரெண்டோ அதே மாதிரி அக்கா எங்கள் அம்மாவுக்கு ஃப்ரெண்டு. அக்காவுக்கு எப்பப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்பெல்லாம் இங்கே தான் இருப்பாங்க. அக்கா கொஞ்சம் பிடிவாதக்காரி, மற்றபடி நல்லவன். இரியா, நான் தனியாக எடுத்துகிட்டு வந்துடுறேன். நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சா? கல்யாணமே ஆயிடுச்சு. யோ இரியா இரியா, தண்ணி குடிச்சிட்டு போயா. என்ன ஆச்சு? தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ்க்கா. வாங்கண்ணே, சாக்லேட் எடுத்துக்கோங்க. சாக்லேட் எடுத்துக்கிறேன். ஆனால் நீ நல்லா இருந்து மட்டும் வாழ்த்த மாட்டேன். ஏன்னா உன்ன மாதிரி பொண்ணுங்க நல்லா வாழ்கிறதுனால தான் என்ன மாதிரி பசங்க இப்படி ஊராக சுற்றிட்டு இருக்கோம். நீ சாக்லேட் சாப்பிட்டுட்டு என்னை வாழ்த்தாம போனா கூட பரவாயில்ல. ஏன்னா பிறந்த நாள் எனக்கு இல்ல, இதோ இவன் வீட்டு நாய்க்குட்டிக்கு. போயா, பெருசா வாழ்த்து தர இவரு. ஆட பாரு. அண்ணே, என்கிட்ட சொல்லிட்டல, அவன் நிம்மதியை அழிச்சிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன். நீ சந்தோஷமா தூங்குன. சார், சிகரெட் அடிக்காதீங்க, ஏசி ஓடுது. டேய் போடா. சார், சிகரெட்டை போடலாம், நான் கண்ணாடி இறக்குவேன். டேய் ஏதாவது பேசுன உன் நிம்மதி அழிச்சிருவேன். போடா. அழகா மிரட்டினடா. உன் நிம்மதி அழிக்காம விடவே மாட்டேன். உன் நிம்மதி அழிக்காம விட மாட்டேன்டா. ஏய் நில்லு. யாரா நீ? அவனும் இவனும் எனக்கு ஃப்ரெண்டு. அவனுக்கு தம் அடிக்கிற பழக்கம் இருக்கு, இவனுக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கு. ஆனா அவங்க கூட சுத்துற எனக்கு ஒரு பழக்கமும் இல்லை. இதை ஏன்டா என்கிட்ட சொல்ற? ஏன்னா நான் உன்னை ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. வழி விடுறா. உன் முடிவை சொல்லாம நான் உன்னை இங்கிருந்து விட மாட்டேன். ஏய், நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. இப்ப மட்டும் நீ வழிய விடல, நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. விட முடியாது. எனக்கு பதில் சொல்லிட்டு போ. வழி விடுறா. முதல்ல உன் முடிவை சொல்லு. இந்த பொண்ணு யார் தெரியுமா? யாரு? பெரிய தாதா வீட்டு பொண்ணா? இல்ல போலீஸ்கார வீட்டு பொண்ணா? அப்படின்னா இந்த பொண்ணு யாரு? ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணு. இந்த ஆண்டியை பார்க்கவா இத்தனை நாள் சுத்திட்டு இருந்தேன்? சே குர்ரா.
தம்பி பிரசாதம்பா. அம்மா தர்மா பண்ணி புனிந்துனுங்க. இப்படி வழியில் உட்காந்தா எப்படி என் காரை எடுக்கிறது? ஐயா வழக்கமாக கோயிலுக்கு சைக்கிள் தான் வருவீங்க? சைக்கிளில் தான் வந்துட்டு இருப்பேன். எப்போ மாதம் ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு வர ஆரம்பித்தோனோ எனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. சரிங்கய்யா சரிங்கய்யா, சந்தோஷம் சந்தோஷம். நீ என்னடா எங்க இடத்துல உட்கார? எழுந்துடுறா. அவங்க உட்காந்து போறாங்க. சும்மா இரு. அட என்ன பொம்பளை இது? ஐயா ஐயோ இந்த வரான் நம்மளை திட்ட போறானே. இல்லைங்க என்ன திட்டாதீங்க, நானா எஞ்சி போயிடுறேன். உங்க காரை எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஏதுடா காரு? நம்ம ஆளுக்கு எப்பவுமே சைக்கிள் தானடா. மாசத்துக்கு ஒரு தடவை கோயிலுக்கு வரவரு சாதாரண ஜென் கார்ல போறாரு. மாசம் 30 நாளைக்கு கோயில வரோம். நீங்க சஃபாரி கார்ல போகாம என் சைக்கிள்ல போறீங்க. இந்த மாதிரி கிண்டல் பண்றதுனால தான்டா இந்த ஜென்மத்துல பிச்சைக்காரனாவே இருக்கு நீ. என்ன சாமி ஒரு நாயம் கேட்டா முழு பூசணிக்காவை இட்லியில மசிட்டு போறீங்க. இந்த வயசுல எவையா இருந்தாலும் கோயிலுக்கு வர சொன்னது? யோ என்னையா பார்த்துட்டு இருக்கீங்க? தூக்குங்க. தம்பி இவ்வளோ வேகமாக எங்கே போகிறீங்க? ஆஸ்பத்திரிக்கு சார். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தம்பி. எனக்கு கொஞ்சம் சுகர் இருக்குப்பா. வழக்கமாக காலையில் சாப்பிட்டுட்டு வருவேன். இன்றைக்கு காலையில் சாப்பிடல, அதுதான் அப்படியே மயக்கமாயிடுச்சு. இப்போ எங்கே சார் போகணும் நீங்கள்? என்னை கொண்டு போய் என் வீட்டில் விட்டுருப்பா. எங்கே சார்? விழுப்புரம் பூந்தோட்டம் 2வது தெரு. விழுப்புரம் பூந்தோட்டம்னாலே எனக்கு பிடிக்கல சார். ஏன்பா? அதுவும் அந்த தெருவில் 6ஆம் நம்பர் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது சார். பொண்ணா சார் அது? வாயை திறந்தா பொய் சார். அப்படியா? அந்த மாதிரி பொண்ணுங்க இருக்கிறதுனால தான் சார் என்ன மாதிரி பசங்க இங்கே வந்து இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த பொண்ணுங்களையும் சொல்லி தப்பு இல்லை சார். இது மாதிரி பொண்ணுங்களை சரியாக கண்டித்து வளர்க்காம விட்டாங்க பாருங்க பெற்றவங்க. அப்படியா? அவங்கள ஒரு தட்டு தட்டினா போதும் சார், இந்த பொண்ணுங்களாம் தானாக திருந்துடும். ஆமாம் சார். அங்கே நம்ம எத்தனை நம்பர் வீட்டுக்கு சார் போகிறோம்? 5ஆம் நம்பர் வீட்டுக்கும் 7ஆம் நம்பர் வீட்டுக்கும் நடுவில் நிறுத்துப்பா சார். நீ தட்ட வேண்டிய ஆளு நான் தான். வரட்டாப்பா? சரி சார். அப்பா உங்களுக்கு வேற வண்டியே கிடைக்கலையா? இவன் கூட ஏன்பா வந்தீங்க? இவன் ஒரு மோசமானவன். அந்த மோசமானவன் இல்லைன்னா உன்னோட இந்த பாசமானவனை நீ பார்த்துருக்க முடியாது. உனக்காக தான் நான் காத்துட்ருக்கேன். என்ன? நேற்று ராத்திரி முடிக்க எனக்கு தூக்கமே வரல. ஏன்? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லு. ஆனால் நீ தப்பாக நினச்சிக்கூடாது. நினைக்க மாட்டேன். ஒன்றும் இல்லை, நேற்று அப்பா கோயிலேருந்து வீட்டுக்கிட்டு வந்து விட்டான்ல, அதுக்கு வண்டி வாடகை பணம் ஒரு 500 ரூபா தரணும். இது ஒரு உதவி தான், இருந்தாலும் நான் என் ஓனருக்கு கணக்கு காட்டணும். இதை கேட்கவா இவ்வளோ யோசிச்ச? எங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன், நீ வீட்டில் போய் வாங்கிக்கோ. பச்சரிசி 10 கிலோ. பச்சரிசி 10 கிலோ. வெல்லம் 3 கிலோ. வெல்லம் 3 கிலோ சேர்த்துக்கிறேன் சாமி. நெய் குறைச்சலா ஒரு 2 கிலோ. சரி. வாழை இலை ஒரு 10. சரி, அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தால வா தம்பி, பொண்ணு ஃபோன் பண்ணா 500 ரூபா தானே? சார். இப்போ வந்துடுறேன் சாமி, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இந்தாங்க தம்பி 500 ரூபா. தப்பாக நினச்சிக்காதீங்க சார். இதில் தப்பாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது தம்பி? நீ அன்றைக்கு செய்த உதவி எவ்வளோ பெரிய உதவி. பணம் என்ன பெரிய பணம். வரேன் சார். ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க. சாமி நம்ம பேசுவோமா? எதில் விட்டேன்? வாழை இலையில. வாழை இலை ஒரு 10. அடுத்தால மற்ற ஐட்டம் அருகம்புல் மாங்குச்சி எல்லாம் நட்டு வந்துடுறேன். ரொம்ப சந்தோஷம். காலையில் ஒரு 6 மணிக்கு ரெடியாக இருந்துட்டேங்களா? இருந்துடும். யாகம் பேஷா பண்ணிடுவோம். பேஷ் பேஷ்.
உனக்காக தான் காத்துட்ருக்கேன். எங்க அப்பா தான் அன்னைக்கே பணம் கொடுத்துட்டேன்னு சொன்னாரு. இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள், அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். நான் உன்னை மோசமானவன் நினைச்சேன். பரவாயில்லையே, உனக்கு எல்லாம் உணர்வு இருக்கு. நீ தான் என்ன நல்லா இருக்க கூடாதுன்னு திட்டுவேன், ஆனா நான் உன்னை திட்ட மாட்டேன். நீ நல்லா இருப்ப. பிறந்த நாள்ல சொல்ற, கையில ஒண்ணுமே இல்ல. என்ன இது? எங்கள் ஊரில் பிறந்த நாளைக்கு பொரி தான் தருவாங்க. அப்படியா? வித்தியாசமா இருக்கே. இது என்ன பொரி தெரியுமா? பணம் போகும்போது ரோட்டில் இறச்சிட்டு போவாங்கல்ல, அங்கேருந்து பொறுக்கி எடுத்துகிட்டு வந்த பொரி. உனக்கு எல்லாம் உணர்வு இருக்கும்னு நினைச்சேன், ஆனா நீ ஒரு சைக்கோ. நீ எல்லாம் ஒரு ஆளு. உன்னை நம்பி இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. இதெல்லாம் கொடுக்கறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? என்ன ஜென்மடா நீ? நமஸ்கார். வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க வாங்க, இந்த தட்டப்பிடிமா. வாங்க சாமி, உட்காருங்க. அன்னைக்கு எங்கள் வீட்டில் காலடி எடுத்து வச்ச நேரம் எல்லாம் நல்லதாக நடக்குது. இன்னும் யாகத்தை கூட நீங்கள் ஆரம்பிக்கல. என் பொண்ணுக்கிட்ட இருந்த பழக்கம் எல்லாம் போயிடுச்சு சாமி. கடவுளே, முதல் தடவையாக நீ கண்ணை திறந்துட்டப்பா. அன்னைக்கு உங்க ஆத்துக்கு வந்து 500 ரூபா பணம் வாங்கிட்டு போனானா ஒரு புல்லாண்டான். ஆமா, அவன் திரும்ப வந்தானா? வரலையே. வெயிலா இருக்கேன்னு செத்த நாள் அவனோட வண்டியில போனேன். அந்த கொடுக்கு என்ன தெரியுமா சொன்னா? என்னடா அம்பி, என்னாச்சு? ஒன்றுமில்ல சாமி. என்னாச்சு அவருக்கு? எப்போ பார்த்தாலும் அன்னதானம் கோயில் சாமின்னு கிடக்குறாரு. சரி, ஆத்துல ஒன்று விட்டுறீங்களா? இங்கே எங்கே ஆறு இருக்கு? என் வீட்டில் கொஞ்சம் விட்டுறீங்களா? அது ஒன்றும் இல்லட்டா அம்பி, அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. இந்த வயசுலையும் அவளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. ராத்திரி தூங்கும்போது படுக்கையிலே அதை பேரா. இதுக்காக அவளோட அப்பா அந்த பழக்கத்தை நிறுத்த போகாத ஆஸ்பத்திரி இல்லை, சுத்தாத கோயில் இல்லை, இன்னும் அவளுக்கு அந்த பழக்கம் இருக்கு. அவ்வளோ ஏன், ஒரு தடவை நிச்சயம் பண்ண போகிற நேரத்தில் இந்த பொண்ணோட அந்த பழக்கம் தெரிஞ்சு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நடக்கிற இந்த நிச்சயதார்த்தத்தையே தடுத்து நிறுத்திட்டாங்கன்னா பார்த்துட்டு. இதுக்காக நான் பண்ண போகிற யாகத்தில் அந்த பொண்ணுக்கு இருக்கிற பழக்கம் நிற்க போகுது. யாகத்துக்கு பொருள் வாங்க தான் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பாட்ட லிஸ்ட்டை கொடுத்துட்டு வரேன். இதுக்கே நீங்கள் யாகம் பண்ணணும். ஏதாவது ஒரு கடையில் பொரி வாங்கி அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து சாப்பிட வச்சு, அந்த பொண்ணு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த பொரி ரோட்டில் பணம் போகும்போது இறச்சிட்டு போவாங்கள்ல, அங்கேருந்து பொறிக்கு எடுத்துகிட்டு வந்த பொரின்னு சொன்னேன். அந்த அதிர்ச்சியில் இந்த பழக்கம் தானாக நிற்க போகுது. கரும கரும. ஐதீகத்தை பற்றி அவனுக்கு என்ன தெரியும்? தாமரையிலை நீராய்
தடுமாறி போனேனே குறுஞ்செய்தி போல மீசை குறும்பிலே சில்பேனே கருப்பான ஆப்பிள் தானோ இரு கண்டமாகிறதா இடியோட மின்னலும் கூட இதழ்களில் ஒலிக்கிறதா காதல் கொண்டேன் நீ எனக்கான ஆண் என்று சாகும் முன்னே கரம் பிடிக்கத்தானே ஆளானே செல்லாத காசா உன்னோடு நான் இருப்பேன் எங்கேயும் கொடுத்தால் அன்றைக்கு வருவேன் என்னை நீ சேர்த்திடடா அணைக்கவே இழைக்கிறேன் உனக்கு தெரியலையா கொலுசுகள் நெக்லஸாய் அணிந்த கதையல்லவா உயிரே என் நாருயிரே உனக்கே என் நோருயிரே ஏனோ உன்னை சேர்ந்திடவே இதயம் துடிக்கிறதே பூக்கள் யாவும் உன் செல்போனின் என் கேட்கும் லெபனான தேவதை பாதி ட்விட்டரில் உன்னை தேடும் வலை வீசும் மீனின் திமிரை விழி ரெண்டு பார்த்தேனே அலை மோதும் காதல் கொண்டு தனித்தீவை போலானே வாசக்கதவாய் என் இரு கண்கள் ஒரு மாற நீயும் வரவே பிழி திறந்து வைத்து பார்ப்பேனே என்னோடு சிரித்து உன்னோடு இருக்கும் பொன்னான நாள் வருமா கண்ணோரம் இருக்கும் பொல்லாத காதல் காயத்தை ஆற்றிடுமா எனக்கு நீ உனக்கு நான் எதற்கு ஆராய்ச்சி அழைக்கவா அணைக்கவா இதற்கு நீ யோசி உயிரே என் நாருயிரே உனக்கே என் நோருயிரே ஏனோ உன்னை சேர்ந்திடவே இதயம் துடிக்கிறதே அழகா நீ அழகா திமிராலே நீ பேரழகா காணும் கண்ணூரழகாய் தெரிவாய் அழகழகாய் தெரியே நீ தெரியே செரியே நீ ஃபியூச்சரியே அடியே நீ செஞ்சுரியே செஞ்சுரியே தாமரையிலை நீராய் ஏனட விலகுகிறாய் மலருக்குள் மகரந்தம் ரம்யாவின் குரலில் யாழ் சுதாகருடன் நீங்கள் ரசித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் திருவிகா பூங்கா. ஹலோ புராசாமி, நான் தான்டா பேசுறேன். சொல்லுடா. எப்படிடா இருக்க? வேலை எப்படி போயிட்டு இருக்கு? பரவாயில்ல. போன வாரம் ஹரியண்ண ஊருக்கு வந்துட்டு போனாரு. அவர்கிட்ட உன்னை பத்தி விசாரிச்சேன். நீ நல்லா இருக்கேன்னு சொன்னாரு. ஆமா, நீ எப்போ ஊருக்கு வர போற? தெரியலடா. ஒரு தடவை ஊருக்கு வந்துட்டு போடா. நீ என்னை தேடி வந்தல, அப்பவே உன் மனசுல நான் இருக்கேன்னு அர்த்தம். மனசு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தா எப்படி? அன்னைக்கு நீ பாட்டுக்கு மனசு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்ட, அது ரெனியூல் பண்ண வேண்டாமா? அன்னைக்கு நீ பாட்டுக்கு மனசு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்ட, அது ரெனியூல் பண்ண வேண்டாமா? என் மனசுல யாருமே இல்லை. நான் அடுத்த வாரமே ஊருக்கு வரேன்டா. ஹலோ, நான் கண்டிக்கா பேசுறேன். என்னடி இந்நேரத்துல? சும்மா குட் நைட் சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். 2 மணிக்கு என்னடி குட் நைட்டு? ஐயோ, மணி 2 ஆயிடுச்சா? அப்ப குட் மார்னிங். என்னடி ஆச்சு உனக்கு? என்ன வேணும்? விஷயத்துக்கு வா. பசிக்குது, ஆனா சாப்பிட முடியல. தூக்கம் வருது, ஆனா தூங்க முடியல. அதுக்கு நான் என்னடி பண்றது? மனசு ஃபுல்லா பூராச்சாமி நினைச்சிட்டு இருக்கு. அவன் ரொம்ப நல்லவன்.
நான் தான் இத்தனை நாளா அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். யாருடி பூராச்சாமி? உன் பையனோட ஃப்ரெண்டு. ஓ அவனா? அன்னைக்கு நீங்க 2 பேரும் அப்படி என் வீட்டுல பேசும்போதே நினைச்சேன் அது இதுல தான் போய் முடியும்னு. எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் முதல்ல இப்படிதான் நடந்தது. அதோட முடிவு இப்ப எங்களுக்கு 10 வயசுல ஒரு பையன் இருக்கான். யாருக்கிட்ட இந்த நேரத்தில் பேசிட்டு இருக்க? கன்னிகாங்க. ஏன் நீங்க 2 பேரும் பகல்ல பேசுறது பத்தலையா? சரி அவர் முடிச்சுக்கிட்டாரு, காலைல வா நேர்ல பேசுவோம். முடிச்சுக்கிட்டா என்ன பண்ணுவாரா? எங்க போன் அவர்கிட்ட கூட. ஓ உனக்கு அவ்வளவு தைரியம் ஆயிருச்சா? இந்த தைரியத்தை என் பையனோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசு பார்க்கலாம். இப்ப போன வை. ஹலோ, ஜோசியர் பூராச்சாமி இருக்காரா? பூராச்சாமி இருக்காரு, ஆனால் அவர் ஜோசியக்கார் இல்லை. இல்ல, அவர் ஜோசியர் பூராச்சாமி தான். அவர் முதல் தடவை என்னை என் வீட்டுல பார்க்கும்போது என் மனசு எனக்கு பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட வந்து கண்டிப்பா சொல்லுவேன்னு சொன்னாரு. அதே மாதிரி இப்ப எனக்கு அவரோட நல்ல மனசு பிடிச்சிருக்கு. இப்ப நான் அவரோட தான் நிச்சயம் பண்ண போறேன். இப்ப சொல்லுங்க, அவர் ஜோசியர் பூராசாமி தானே? ஏய், நீ ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருக்க. அதான் இன்னைக்கு பொரிய மூஞ்சில் கொட்டி திட்டிட்டு போயிட்டல, இன்னைக்கு எதுக்கு ஃபோன் பண்ணுற? உன்ன மாதிரி பொண்ணுங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு காரணமே நான் தான். ஏன்னா நான் அழகாக பிறந்தது தப்பு. இது பாரு, இப்ப நீ தான் ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்க. தூங்க நேரத்தில் எதுக்கு போனை போட்டு இப்படி உயிரை வாங்குற? ஒழுங்காக போன வைக்கி. உன்னை நினைச்சாலே எனக்கு கோவமாக வருது. அப்படியா? கோவம் வந்தா குளத்துல போய் விழுந்துக்கோ. ஒருவேளை உனக்கு என் மேல ஆத்திரம் வந்தா ஆத்துல போய் விழுந்துக்கோ. இப்போ எதுக்கு ஃபோன் பண்ண அதை சொல்லு. மனசு பூரா உன்னையே நினைச்சிட்டு இருக்கு. உன்னை நேர்ல பார்க்கணும், பேசணும். திரும்பவும் சொல்கிறேன், நீ தேவையில்லாமல் அதிகமாக பேசிகிட்டு இருக்க. சரி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், 2 பேரும் நியாயமா பேசுவோம். நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஜானகிபுரம் ஹைவே பஸ் ஸ்டாப்ல உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நேர்ல வா. இப்ப எதுக்காக ஃபோன் பண்ணேன்னு அப்ப சொல்றேன். நீ சொன்ன மாதிரி அவன் நிக்கிறாண்டி, போய் பேசு போ. என்ன தெரியாத மாதிரி பாக்குறீங்க? உங்களுக்கு என்ன நல்லா தெரியும். உங்க ரூம் எதிரில தான் நான் இருக்கேன். இது யாருடி? இந்தா புடிங்க. இத படிச்சுட்டு நாளைக்கு இதே இடத்துல இதே நேரத்துல உங்க முடிவை சொல்லுங்க. நான் வரேன். ஏய், அவ கடக்க, நீ வா, நம்ம போய் பேசுவோம். வா. இல்லக்கா, அவ மனசுல யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு வந்து பேசுவோம். என்னடி சொல்ற? ஆட்டோ போலாம். கல்யாணத்துக்கு தான் நல்ல நேரம் பார்ப்பாங்க, காதல சொல்றதுக்கு கூடவா நல்ல நேரம் பார்ப்பாங்க? கொஞ்ச நேரம் பொறு. ஏண்டா டேய், எல்லை விற்கிற இடமா இது? முதல் தடவை பார்க்குற மாதிரியே கேட்பீங்க டேயா, பிடிங்க. ஏம்பா, இந்த பொண்ணு தானே இது? ஏமா, இந்த தம்பியை காதலிக்கிறேன்னு சொல்லி தொந்தரவு பண்ணுறியாமே? ஐயோ, நான் அப்படி எதுவும் சொல்லல சார். நான் அப்படிப்பட்ட பொண்ணு கூட கிடையாது. என்னப்பா சார், இவர் எனக்கு அண்ணன் மாதிரி. அண்ணா, நான் வரேண்ணா. ஏய் கன்னிகா, வேணாண்டி. இவன் ஐயோ சராசரி மனுஷனே இல்லடி. ஆமாக்கா, அவன் சராசரி மனுஷனே இல்ல, அதுக்கும் ஒரு படி மேல. அதனால தான் எங்க அப்பாவையும் காப்பாத்தினா எனக்கும் பொறி கொடுத்தான். சொன்ன மாதிரி 200 ரூபா கொடு. என்னப்பா 200 ரூபா பேசி 100 ரூபா தர? நான் 100 ரூபா கொடுத்தேன், எள்ளி கிடக்கிறவன் 100 ரூபா கொடுத்தான்ல, 200 ரூபா சரியா போச்சு, போங்க. அட நான் உன்னை விரும்புறேன். என் மனசுல இருக்கிறத முழுசா இதில் எழுதியிருக்கேன். படிச்சுட்டு நீ உன்னோட முடிவை சொல்ல. சார், இந்த பொண்ணை எங்கே சொன்ன அடங்குன்னு எனக்கு தெரியும், நீங்கள் போங்க சார்.
சார் அடிக்காதீங்க சார், வாயாலே கண்டிங்க சார். கையை விட்றா. வேணாம் சார், வாயாலே திருத்துங்க சார். சொன்னா கேளுடா. வேணாம் சார். கையை விட்றா, தோசை தீயுது. கடவுளே, 2வது தடவையா நீ கண்ணை திறந்துட்டப்பா. என் பொண்ணுக்கும் காதல் வந்துருச்சு. யாரு? தம்பி, நான் தான் பாலமுருகனோட அம்மா பேசுகிறேன்ப்பா. கன்னிகாவுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நீ விலகி போகிறத நினச்சி அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறா. உன்கிட்ட ஏதோ தனியாக பேசணும்னு ஆசைப்பட்றா. நாளைக்கு காலையில் அதே பைபாஸ் ரோட்டில் உனக்காக காத்துட்ருப்போம். கண்டிப்பாக வாப்பா. கண்டிப்பாக வருவேன். நாளைக்கு அதே இடத்துல எங்கள் ஊர் போகிறதுக்கு நான் பஸ் ஏற போகிறேன். ஏன்னா இந்த ஊரில் இன்னையோட எனக்கு வேலை முடிஞ்சுது. நான் இன்னையோட வேலையை விட்டு நின்றுட்டேன். நாளைக்கு நான் என் சொந்த ஊருக்கே போகிறேன். என்னாச்சு ஒரு அண்ணனுக்கு? 2 பாட்டில் தான் இருக்குது. 2 அண்ணனும் குத்துக்கல் மாதிரி இருக்காங்க. என்னாச்சுன்னு கேட்குறேன். அப்புறம் ஒரு பாட்டில் குறையுது. ஓ அதுவா? நான் தண்ணி அடிக்கிறத நிறுத்திட்டேன். இது என் அண்ணனுங்க. இங்கே எடுத்துப்பா. பார்த்தா நம்ம தம்பி மாதிரி இருக்கு. ஏன்பா, ஒரு பொம்பளை புள்ள அவளே இவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்கா. நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்ற? கன்னிகாவை எனக்கு சின்னதுலேருந்தே தெரியும். அவள் எதுக்காகவும் ஒரு நாளும் இப்படி அழுததே இல்லை. அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அவள் அடுத்து அழுகுறானா அது இதுக்கு தான். மேடம் ஆட்டோவா? யோ பையன், உன் மனசில் என்ன தான் இருக்கு? அதையாவது சொல்லு. இந்த பாரு, அவ உன் மேல உயிரே வச்சிருக்கா. புரிஞ்சுக்கோப்பா. முதல்ல பேசும்போது இப்படி தான் தலுக்கா பேசுவீங்க. அப்புறம் பழந்ததுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் நீங்கள் பாட்டு கிளம்பி போயிடுவீங்க. நான் ஊரா பைய தூக்கிட்டு திரிஞ்சிட்டு இருக்க வேண்டியது தான். வாங்க. தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உன் மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல. ஓ ஏய் கன்னிகா, நில்லு, போகாத. ஆட்டோ, நான் சொன்ன கேளுடி. ஏய் நீ இருடி, போல. ஏய், எல்லாம் நான் பார்த்துட்டு தான்டா இருந்தேன். தப்பு பண்ற பொண்ணு இப்படி கெஞ்சிட்டு இருக்க மாட்டாடா. ஒரு பொண்ணு தப்பு பண்ணிட்டான்றனால எல்லா பொண்ணையும் அப்படி நினைப்பியா நீ? இங்க கூட தான் எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது, அதனால வண்டி போகாமலா இருக்கு. போடா போடா பாரு, கோவத்தோட போயிட்டு இருக்காப்பா. போடா போய் பேசுறா மாட்டேன். அதான் யோசிச்சு பாரு, பிடிச்சிருந்துச்சுன்னா போய் சொல்றான். ஏடா நின்றுட்டு இருக்க? உன் அண்ணன் மாதிரி தானே சொல்லிட்டு இருக்கேன். போடா போ போடா. வரேன்க்கா. சரிடா. ஏய் பாலா, இங்க வா. என்னக்கா? க்ரீச் மரீச், நாம 2 பேருமே ஒரே கலர் ட்ரெஸ். ச்சே, மறந்துட்டமே. அக்கா, என்னடா? க்ரீச் மரீச். எதுக்கு? நம்ம 2 பேரும் இன்னைக்கு காலையில குளிக்கல. ஒண்ணு. டேய், ஓடாத. நில்லு. மாட்டன. நான் உன்கிட்ட மாட்ட மாட்டேன். நில்லுடா.
அவங்க வீட்டுக்கு போனேன், பூட்டி இருந்தது. அன்னைக்கு அவ்வளோ கோவமா பேசிட்டு இப்போ எதுக்கு அவ வீட்டுக்கு போன? இந்த பார், நீ நினைக்கிற மாதிரி கேவலமான பொண்ணு அவ கிடையாது. அவளுக்கு பெரிய இடத்துல நல்ல படிச்ச பையனோட நிச்சயமாயிருச்சு, தெரியுமா உனக்கு? வந்துட்டு போறாண்டி, பார்க்கவே பாவமா இருக்கு. நான் வேற உனக்கு நிச்சயமாயிடுச்சுன்னு போய் சொல்லிட்டேன். நீ சரியாதான்க்கா சொன்ன. அவன் போனா போகட்டும். அன்னைக்கு மட்டும் என் முகத்தை பார்க்கவே பிடிக்கலன்னு சொன்னா, இன்னைக்கு எதுக்கு வந்தானா? அவ்வளவு தூரம் அவனே இறங்கி வந்திருக்கான். அவனுக்காக நீ ஏதாவது பேசின, அப்புறம் நான் ஓ முகத்திலே முழிக்க மாட்டேன். அவனால நான் பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். இல்ல, காஞ்சி காத்துல பறந்து வாயில மூக்குல பட்டா விஷண்டா, செத்துருவ. இல்லம்மா, எப்படி இருக்க? யார் யா நீ? அவன் எப்படி இருக்கான்? ரோட்ல நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் தான் அனுப்பி வச்சேன் போய் பேச சொல்லி. பூராசாமிக்கு நான் அண்ணன் மாதிரி. நீங்களா ஒண்ணுமே விசாரிக்காம அடுத்த வீட்டு பொண்ணுங்களை பத்தி இப்படிதான் நீங்க தப்பு தப்பா பேசுவீங்களா? அவன் எங்க இருக்கான் எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது. வழி விடுங்க. நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அவன் என்ன நிலைமையில இந்த ஊருக்கு வந்தான் தெரியுமா? பெருமாள் ஏறி இறங்க. பூராசாமி வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? அங்கே கடனுக்கு பஜ்ஜி துண்டா சார் தான் இந்த ஊரில் நடமாடும் தபால் நிலையம். அவரை கேளு, எல்லாம் சொல்லுவார். 60 வருஷமா அங்கே தான் இருக்க. இருக்கிறது 60 வீடு, அதில் ஒருத்தனை உனக்கு தெரியாதா? இதெல்லாம் கடனை பற்றி நீ பேசுகிற. இங்க பூராசாமி வீடு எங்க இருக்கு? பூராசாமியா? ஆமா. நீங்க? நான் கன்னிகா, விழுப்புரத்துல இருந்து வரேன். பூராசாமி வீட்டை கட்டுறேன்னு இங்க வந்து உட்கார்ந்திருக்க? பூராசாமி உயிரோட இல்ல.
பூராச்சாமி உயிரோட இல்லனா அங்க போறது யாரு? இப்போ வந்து இவ்வளவு பேசுறல, அன்னைக்கு அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியுமா? இது சாதாரண டை இல்ல, காஞ்சி காத்துல பறந்து வாயில மூக்குல பட்டா விஷண்டா, செத்துருவ. எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது? எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல. தலைவா, நாம அவனுக்கு செய்ய வேண்டியதை அவனே செஞ்சிட்டு இருக்கான் தலைவா. அவன் நிம்மதியை அழிக்கணும்டா. அதைத்தானே தலைவா அவனும் செஞ்சிட்டு இருக்கான். அவன் நிம்மதியை அழிக்கணும். அவனுக்கு எது நிம்மதி? செத்தா நிம்மதின்னு விஷம் குடிக்கிறான். அவனை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவன் உசுரை காப்பாத்திட்டா அவன் நிம்மதி அழிஞ்சிரும்ல. தூக்குங்கடா ஆஸ்பத்திரிக்கு அவனை. என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க? அப்படி என்ன பிரச்சனை? இப்போ உங்களை காப்பாத்தியாச்சு, திரும்ப இப்படி இன்னொரு தடவை செஞ்சாலும் செஞ்சுக்கங்க. ஆனா அதை பத்தி கவலை இல்லை. உங்க அம்மாவை பத்தி ஒரு விஷயம் தெரியுமா? இல்ல, நான் சாக மாட்டேன், நான் சாக மாட்டேன். எவனோ ஒருத்தர் காதலிக்கிறேன்னு சொல்லி அம்மாவை கடைசியில ஏமாத்திட்டு போயிட்டான். ஆனா உங்க அம்மா உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அம்மா வந்துட்டேன்டா, அம்மா வந்துட்டேன்டா. என் தங்கம், என் குழந்தை, என் குழந்தை. உன்னை எப்போதும் அம்மா பிரிய மாட்டேன்டா. அம்மா உன்னை எப்பவும் பிரிய மாட்டேன்டா. உனக்கா வாழுண்டா, உனக்கா வாழு. என் வீட்டுக்காரன் பாம்பு கடி செத்து போயிட்டான். நான் வெளியூர்னு சொல்லி இந்த ஊருக்கு வந்து யாருக்கும் இந்த விஷயம் தெரியாம உண்மையா ஒழுக்கமா உலகமே நீதான்னு வாழ்ந்துகிட்டு இருக்க. ஆனா நீ இதை சாதாரணமா செஞ்சுட்டப்பா. உங்க அம்மாவுக்கு சொத்து சுகம் பணம் காசு எல்லாமே நீதான். உங்க அம்மாவுக்கு ஒரு ஆசை இருக்கு தெரியுமா உனக்கு? என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்ச நீ எப்படி அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சு இட்டுட்டு போன? என்கிட்ட இருக்கிற காசையெல்லாம் போட்டு கொஞ்சம் கடன் வாங்கி இந்த வண்டியை வாங்கிட்டேன். பணத்துக்காகவும் வேலைக்காகவும் அவன் இனிமேல் எங்கேயுமே அலையக்கூடாது. எனக்கு ஒரு ஆசைகரி. எந்த பூங்காவில் நான் ஏமாந்து எண்ணியவே இழந்து என் குழந்தையோட தனிமரமாக நின்னனோ அதே பூங்காவுக்கு அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு நான் வாங்கின இந்த வண்டியில் அவன் பொண்டாட்டியோட போகிறத என் கண்ணால் பார்க்கணும் ஹரி. நான் என் கண்ணால் பார்க்கணும். என் ஆசையை நிறைவேற்றி வைப்பியா? அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத ஹரி. அவனை என்கிட்டே இட்டுட்டு வந்து விட்டுடு ஹரி. என்கிட்டே இட்டுட்டு வந்து விட்டுடு ஹரி. இனிமேல் ஏதாவது பண்ணிக்க. நிறைய பேர் இவன் மாதிரி தான் ஏடா உடம்பா சுத்துறாங்க. கடைசியில் ஏதாவது ஆச்சுன்னா இப்படி இங்கே வந்து படுத்துக்கிறானுங்க. 2-3 வருஷம் கூட சுத்தினவங்களை நினைச்சு இப்படி பண்ணும்போது 20-25 வருஷமா பெத்து வளர்த்து ஆளாக்குன பெத்தவங்களை எவனுமே நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. முட்டா பசங்க. லா 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 லா. எங்க போயிட்டு வர? நாய்க்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ தாங்க மாட்ட, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் தாங்க மாட்டேன். அதான் என்னது இது? ஒண்ணுமில்லடா பூராச்சாமி. திருவிழாக்கு போயிருந்தனா அங்க ஒரு போட்டோ பிடிக்கிறவன் இருந்தானா எந்த போட்டோ கொடுத்தாலும் எப்படி வேணாலும் மாத்தி கொடுப்பேன்னா உன்னை இப்படி பார்க்கணும்னு ஆசை. அதான். அதுக்கு உன் ஃபோட்டோ கொடு. என் ஃபோட்டோ எது கொடுத்த? வந்தனா தூக்கி போட்டு உடைச்சிருவேன். தூக்கி போட்டு ஓட வேணான்னு சொல்லல. 200 ரூபா செலவு பண்ணி போட்டோ வாங்கியிருக்கேன். பணத்தை கொடுத்துட்டு தூக்கி போட்டு ஓட. சரி, இப்போ என்கிட்ட பணம் இல்லை. பணத்தை கொடுத்துட்டு அப்புறமா உடைச்சிக்கிறேன். ஓ நில்லம்மா, முதல்ல பேர் சொல்லுமா, பாத்திரத்தை அப்புறமா எடுக்கலாம். பேரா? பூராச்சாமி. முதல்ல சொல்லியிருந்தா பாதி பேர் அடிச்சிருப்பேன்ல. பானை எல்லாம் அடிக்கிட்டு போயிருக்கேன். உனக்கு திமிரு? ஆ
என் வீட்ல நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உனக்கு என்னடி? என் வீட்ல ஒருத்தனுக்கு அம்மா போட்டுருக்கு, நீ ஏத்த மாதிரி உட்கார்ந்துட்டு பூ கட்டுவியா? பிடிக்கிற என் முடிய பிடிக்காடி. ஏய், நான் மட்டும் உன் முடிய பிடிக்க மாட்டேன். ஏய் ஏய் ஏய், நீதான் பிடிப்பியா? ஏ பூராச்சாமி, நீ ஊர்ல இல்லாத சமயத்துல தினமும் உங்க அம்மா இப்படிதான் குத்தா சண்டைக்கு வரா. வந்துட்டானே. விடுறா விடுறா, அவ வீணா சண்டைக்கு வராடா. வலிக்குதுடா. ஐயோ ஐயோ. நீ என்ன பொண்ணியோ ஏது பொண்ணியோ தெரியாது, எனக்கு உடனே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற. டேய், என்னடா சொல்ற? நிஜமாவா? இந்த ஒரு நிமிஷம் தான் வரேன் பாரு. அடே உன்னைய பாரு, என்ன பண்றேன் பாருடி. பாரு, எந்த பூங்காவில் நான் ஏமாந்து என்னையவே இழந்து என் குழந்தையோட தனிமரமாக நின்னனோ அதே பூங்காவுக்கு அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு நான் வாங்கின இந்த வண்டியில் அவன் பொண்டாட்டியோட போகிறத என் கண்ணால் பார்க்கணும் ஹரி, நான் என் கண்ணால் பார்க்கணும். இந்த பொண்ணு உன் இஷ்டம். தம்பி, நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன், உங்க அம்மா தான் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கு. எதுவும் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிவிடாத, நானே போயிடுறேன். டேய் புறாச்சாமி, இந்த பொண்ணு எப்படி? நல்லா இருக்குமா? ஆஹா ஆஹா, உன் பையனா இது? இனி உன்னை பிடிக்கவே முடியாது. அப்ப அவங்க அம்மா ஆசை நிறைவேறிச்சா? இல்லை, கல்யாணம் ஆன உடனே அவன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இவன் தான் எல்லா சாமியும் கும்பிட்டு விரதம் இருந்து மொட்டை போட்டு போன உசுரை காப்பாற்றினான். அதனால தான் இத்தனை நாளாக போக முடியல. நாளைக்கு தான் அங்கே போக போகிறாங்க. இந்த நேரத்தில் நீ போய் அவனை பார்க்கணுமா? என்னங்க, உங்களுக்கும் அப்பா இருக்காரு அவன் சொல்லியிருக்கான். அவருக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும், அதை நிறைவேற்ற பாருங்க. அம்மாடி, நான் அப்பா பேசுறேம்மா. சொல்லுங்கப்பா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு போட்டோவும் ஜாதகமும் ரொம்ப பிடிச்சி போச்சுமா. வழக்கம் போல இந்த சம்மதத்தையும் வேண்டான்னு சொல்லிடலாமாம்மா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வர சொல்லுங்கப்பா. கடவுளே, 3வது தடவையா நீ கண்ணை திறந்துட்டப்பா. எங்களை வாழ்த்தி அனுப்புங்க. நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க. புறாச்சாமி, ஏன்டா அங்கேயே நின்னுட்ட? உள்ள வாடா. 900 தான் இருந்தாலும் நீ அவன் ஃப்ரெண்டுடா. உள்ள வா. அப்ப இதுக்கும் தெரிஞ்சு போச்சா? புறாச்சாமி, இனிமே உன் வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன்டா. ஆனா நீங்க 2 பேரும் மட்டும் நல்லா இருங்கடா.
மறுபடியும் என்னை பழைய மாதிரி நடக்க வச்சிட்டீங்களா? கிளவி அம்மாடி அம்மா. காதலில் போலியாக ஏமாற்றப்பட்டாலும் சரி, காதலில் உண்மையாக தோல்வியடைந்தாலும் சரி, அதற்கான தீர்வு தற்கொலை அல்ல. ஏனென்றால் இங்கு நம் அன்பிற்காக சில உயிர்கள் ஏங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவர்களுக்காக நாம் வாழ்ந்தே ஆக வேண்டும். தற்கொலை மனிதகுலத்திற்கு எதிரான செயல்.